அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சோழவந்தான்னு சொல்லி திருவோடம் ரிவர்ல தான் நம்ம வந்து குளிச்சுட்டு இருக்கோம் ஃபேமிலியோட இன்னைக்கு. எதனால அப்படின்னா இன்னைக்கு வந்து சும்மா லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. அழகர் ஆத்துல இறங்க போறனால தண்ணியெல்லாம் பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ வீட்டுல எல்லாமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ தான் இது. தண்ணி நிறைய எல்லாம் வரல, கம்மியா தான் ஸ்டார்ட் ஆகி வந்துட்டு இருக்குது. பாருங்க எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க பாருங்க. என்ன பண்றீங்க? ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி ரெண்டு பேரும் வச்சீங்கன்னா மீன் வந்து கொடுக்குமா உங்களுக்கு? ஐர மீன் பிடிக்கிறாங்களாமா இவங்க. ஐர மீன் ஆளு சைஸு பசிக்கு கொண்டு வந்த மீன் குழம்பு சோத்த குடுப்பீங்களா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. வாமா நீ ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. காட்டு மீனை காட்டு. இந்த மீன் மேல செத்து போச்சு உள்ள. ஐர மீனா? நிறைய மீன் பிடிச்சிருக்கேன். எப்பவுமே வந்து சமையல்லாம் பண்ணி தான் கொண்டு வருவோம். அது மாதிரிதான் சாப்பாடு, மீன் குழம்பு, சோறு. எங்க சித்தி ஒரு பக்கத்துல பக்கெட்ல சோறை கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு புட்டி. அவ்வளவு அழகா தண்ணி நல்லா ஆத்துல தண்ணி விழுகிற இடத்துல ஜாலியா உட்காந்து சூப்பரா இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. அங்க வை எனக்கு பாரு அவங்க அத்தா. இந்த பாரு வா செத்துட்ட வா. இப்படி ஓடுறான் பாருங்க. அங்க அப்பான்னு சொன்ன ஓடுறான் பாருங்க. தெரிக்கிறான் பாருங்க. இங்க வா. ரியா உடம்பு ஃபுல்லா உங்களுக்கு இதுதாமா தெரியுது. எலும்பு போறமா மூஞ்சில. வாழ சாப்பிடறா சாப்பாடு. சரி மீன் குழம்புல கறி குழம்பா? அடே பேயில போமா. இந்தா அப்படி இந்தா. சரி வா இந்தா. ஆகா நல்லா ஆத்தி தண்ணீர டேஸ்டான சமையல். வேற லெவல். கொண்டு வந்துருக்காங்க. ஏண்டா ஒரு தடவை கூப்பிட்டா வரமாட்டீங்களாடா? வா சோறு போடுவா உங்களுக்கு. தட்டு கழுவுறதுக்கு வந்திருக்காங்க. உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது. செருப்பு பிஞ்சிரும். சோறு குழம்பு தட்டு போதுறாரு. தட்டு போதுரா. அப்புறம் அளவுடா வெண்ணெய் சொத்த போடுங்கப்பா. பசிக்குது. போட்டு தின்னுங்க. சும்மா தெரியுமா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வீட்டுல இருந்து குக்கரே தூக்கிட்டு வந்துட்டாங்க. சோற போடுறா சாப்பிடு. இந்த குழம்பு
ரெண்டுமே குழம்புதான். பசி வந்துருச்சு உனக்கு. ஏய் அங்கிட்டுலாம் போகாதீங்க, ஃபுல்லா ரவுடி பசங்கலாம் இருப்பாங்க. யார் அங்க பொம்பளை பிள்ளைங்க நிறைய வந்திருக்காங்களா? பொம்பளை சொக்கு கேக்குதாடா? பொம்பளை சொக்கு பேசுங்க. இந்த ஜெயில் கைதி உட்காந்துருப்பாங்க பாரு சட்டை இல்லாம. எப்படா இருக்கு சாப்பாடெல்லாம்? ஃபைனலி பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சாச்சு. ஸோ வந்து நம்ம வந்து கிளம்பக்கூடிய டைம் வந்துருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு 5:30 இருக்கும். ஸோ எல்லாருமே ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. நம்ம வந்து எப்பயாவது தான் வீடியோ போடுறோம், வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போடுறேன். டைம் கிடைக்க மாட்டேங்குது. வந்து நான் டெய்லி வீடியோ போடுறது ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டாகவே இதை நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்விக்கி அப்புறம் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி டெலிவரி பண்ணுறவங்க யாராவது வீட்டுக்கு வந்தாங்க இந்த சம்மரில் அப்படின்னா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி கொடுப்பான்னு சொல்லி குடிக்கிறீங்களான்னு சொல்லி அவங்கள்ட்ட அன்பாக கேளுங்க. ஏன்னா நான் ஒரு நாள் டெலிவரி பார்த்து நான் வந்து போஸ்ட் போட்டிருப்பேன். ஆக்சுவலாக நான் 2 வாரம் டெலிவரி பார்த்தேன். என்னை வந்து அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மக்கள்கள் எல்லாருமே தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கண்ணெல்லாம் கலங்கிருக்கும் அந்த வெயில நான் போகும்போது. என்னடா இந்த இதுலயும் நம்ம போறோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அவங்க வந்து அந்த அன்பான வார்த்தைகள் வந்து இந்த தண்ணி குடிக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களா, டீ குடிக்கிறீங்களா, ஜூஸ் அப்படி கேட்குறாங்கங்க மக்கள்ஸ். அதனால நீங்களும் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ண வர்றவங்கள்ட்ட நம்மளுடைய பையன் நம்மளுக்கு டெலிவரி பண்ண வரான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வந்து தயவு செஞ்சு எல்லாரும் கேளுங்க. தண்ணி குடிக்கிறீங்களா தம்பி அப்படின்னு சொல்லி கேளுங்க. அது வந்து நான் ரொம்ப ரெக்வெஸ்டாக கேட்குறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள். அந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் போடலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நிறைய வீடியோஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.